நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் நயக்ரா ஃபால்ஸ். அந்த ட்ரிப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஆக்சுவலி நாங்கள் யூஎஸ்லேருந்து கனடா சைட் போய் தான் பார்த்தோம். இது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் யூஎஸில் பார்க்கக்கூடாது கனடா போய் பார்க்குறாங்கன்னு. நானும் இந்த கொஸ்டின் பிள்ளைங்கிட்ட கேட்டேன். நீ வந்து பார் மம்மி, உங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னாங்க. பட் எக்ஸாக்ட்லி கனடா பக்கம் பார்க்கும்போது இட் வாஸ் மெஸ்மரைசிங். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எப்படி போனோம், கனடாலேருந்து பார்த்தா என்ன வியூ, யூஎஸ்லேருந்து பார்த்தா என்ன வியூ அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டு இந்த வழியாக நடந்து வரணும். ஒரு 5-10 மினிட்ஸ் வாக் தான். ஃபால்ஸ் நம்மளுக்கு கிட்ட போகிற வரைக்கும் இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குன்னே தெரியாது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த பசங்களுக்கான ஆர்கேட் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு ஃபுல் டே இருந்தால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். நைட் முடிச்சுட்டு ரூம் எடுத்துகிட்டு மார்னிங்காக கிளம்பி வந்துடலாம். ஜெயின்ட் வீல்ஸ் இது எல்லாமே நாங்கள் போகும்போது ஒரு 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர்நூனு. இது அப்படியே ரிவர்ஸ் ஈவினிங் 10 o'clock நீங்கள் அந்த ஃபயர் ஒர்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா என்டையர்லி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். இதில் நிறைய ஷோஸ் இருக்குதுங்க. அது நிறைய கேம்ஸு, நிறைய ஷோஸு, இந்த கேசினோஸ் இருக்குது. ஒரு ஜாலி அட்மாஸ்ஃபியர். நம்ம அந்த ஏரியாவை முடிச்சுட்டு ரோடுக்கு வந்துவிட்டோம். ரோட்லேருந்து தாண்டி அந்த சைடு போக போகிறோம். ஆக்சுவலி அந்த மேலே அந்த பால் பறந்துட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த பிரிட்ஜு, அதுதான் வந்து ரெயின்போ பிரிட்ஜு. இந்த சைடு கனடா, அந்த சைடு யூஎஸ் பஃபலோன்ற ஏரியா கனெக்ட் ஆகுது. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணுன்னா கம்பல்சரி வி நீட் பாஸ்போர்ட். இதை பாருங்கள், ரோட் பஸ்ஸஸ்லாம் போகிற நார்மல் ஒரு ரோடு. நம்ம இந்த ரோடு அப்படியே கடக்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடக்கும்போதே உங்களுக்கு ஒயிட்டாக தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம ஃபால்ஸ்னால் மலையிலேருந்து எங்கேயோ மேலேருந்து கொட்டுற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து கீழே ஃபால்ஸ் இருக்கும். ஒரு சூப்பராக இருந்தது. அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போதே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம வேறு மாதிரி நினச்சிருப்போம். ஃபால்ஸ் எங்கே தேடிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து ஒளிஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு நம்ம இந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் வாக் பண்ணி போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த போட்டில் ஏறி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டீஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த போட்ஸ் நம்ம இந்த சைடு தான் ஏற போகிறோம். ஆக்சுவலி இந்த ரெட் கலர் போட்டிருக்கிறது எல்லாமே கனடா போட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு தெரியுது கொஞ்சம் குட்டி ஃபால்ஸாக இருக்கும். மெயின் ஃபால்ஸ் அந்த கார்னரில் இருக்குது. அப்படியே நம்ம வாக் பண்ணிட்டு போகலாம். டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே வந்தும் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் சம்டைம்ஸ் நம்ம பேக்கேஜாக எடுக்கும்போது நிறைய டீல்ஸ் கிடைக்கும். அந்த பிரிட்ஜ் பாருங்கள், நான் சொன்ன பார்த்திங்களா, அந்த பிரிட்ஜ் ரெயின்போ பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போனோன்னா யூஎஸ்லேருந்து வரவங்களுக்கு கனடா விசா இருக்கணும். அதனால் விசா இருக்காதுன்றதுனால யூஎஸ் சைடே இருந்து ஃபால்ஸ் ஃபுல்லாத்தையும் வியூ பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் நிறைய பேர் அந்த சைடு பார்த்தாலும் திருப்பி ஒரு வாட்டி கனடா விசா எடுத்துகிட்டு கனடா வழியாக டொரண்டோ வந்துட்டு இந்த 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 போட்லேருந்து ஏறி இந்த வியூ பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபால்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர். லைஃப்பில் கம்பல்சரி ஒரு வாட்டி நயக்ரா விசிட் பண்ணுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல என் லைஃப்பில் நடக்குன்றது. இது தெரியுது பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் யூஎஸ்லேருந்து போட் வரும். அப்போது உங்களுக்கு வியூவே தெரியாது. அவங்க இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து இந்த ஃபால்ஸ் கிட்டே வரும்போது தான் அவங்களுக்கு ஃபால்ஸோட வியூவே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வெளியிலேருந்து பார்க்குற வியூ தெரியாது, அந்த பிஹைண்ட் ஜேர்னி தெரியாது, அந்த அழகை ரசிக்க முடியாது. அவங்க பாதி தூரம் வந்தப்பறம் போட்டில் இருந்தப்பறம் தான் அவங்களால அந்த வியூ பார்க்க முடியும். நம்ம போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த நடக்கும்போது அந்த வாக்கிங் ட்ராக்கில் நம்ம பார்க்கில் இருந்து ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த 2 வியூவுமே தெரியும். அந்த வாக்கிங் ட்ராக்கில் நடந்து போனீங்கன்னா அந்த கடைசியில் அந்த கடலில் வந்து கலக்கிற இடம், அந்த ஆரிஜின் போகிற இடம், அது எல்லாமே இந்த வழியாக தான் நம்ம நடக்கிறோம் பார்த்திங்களா. அது ரொம்ப கிளியராக விசிபிளாக தெரியும். அது அந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க வியூ பாயிண்ட்னால் கனடா சைட்லேருந்து தான் பார்க்கணும், அந்த பியூட்டியை ரசிக்க முடியும் அப்படின்றதுக்கு. பாருங்கள், அழகாக ரெயின்போஸும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 5 o'clockனு நினைக்கிறேன். பட் நல்ல வெயில் இருந்தது. பெஸ்ட் டைம் சம்மர் தாங்க இதை என்ஜாய் பண்ணணுன்னா. வின்டரில் பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் எதுவும் இருக்காதான். ஒரு பக்கம் ஃபால்ஸ், இந்த குட்டி ஃபால்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய ஃபால்ஸ் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும், பட் அந்தளவு ஃப்ரீஸ் ஆகாது. ஆனால் போட்ஸ் எதுவுமே இருக்காது. வாட்டர் கீழே ஃப்ரீஸ் ஆகிருக்குமா பாதி, அதனால் போட்ஸ் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து சும்மா வேணால் அந்த அழகை ரசிச்சுட்டு போகலாம். நயகரா வந்து ஃப்ரீஸ் ஆனப்புறம் எப்படி இருக்கும்னு பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஆக்சுவலி என்னோட பசங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த பக்கம் வந்தாலே ஏதாவது ட்ரிப் எடுத்துகிட்டு நயகரா வெளிலேருந்து கூட அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் போயிடுவோம் அப்படின்றாங்க. இதுக்காகவே வந்துட்டு சுற்றிட்டு போகிறவங்களா இருக்குது. நியூயார்க் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மிச்சிகன் நியூயார்க் போனோன்னா அப்படியே போகலாம். நயகரா சுற்றிட்டு தான் போகணுன்றதுனால வந்து பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 8 அந்த பியூட்டியை ரசிச்சுட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க.
சொல்கிறதுல அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் ஆகுமோ தெரியல. பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஜிப்லைன் இருந்தது பாருங்கள். ஜிப்லைன் டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஜிப்லைன் யூஸ் பண்ணுறவங்க ஜிப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. நாங்கள் பிள்ளைங்க இருக்கிறதுனால ஜிப்லைனில் போகலை. இதுதான் அந்த போட்டுக்கு போகிறோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரிக்கு உள்ளே போகிற இடம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு க்ரௌடு இருக்கிற மாதிரியே தெரியலையா, எல்லாம் மூவிங் க்ரௌடாக தான் தெரியுது. பார்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துட்டு படுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெல் மெயின்டைன்டு, கிளென்லினஸ்னால் அப்படி சொல்லலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம ஆன் த வே டு போர்டிங் உள்ளே போகிறோம். இது வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் அப்படியே படிக்கட்டு வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கீழே வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது, அப்படியே க்ரௌட் போயிட்டுருக்கு, நம்ம பின்னாடி மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். அந்த போட்டிங் வரைக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும். நம்ம கீழே போயிட்டுருக்கோம் இல்லையா, இது வந்து அடுத்தவங்க இருப்பாங்கன்றது நான் ஃபோட்டோஸ் ரொம்ப கேப்சர் பண்ணல. ஏன்னா சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் போகும், அந்த செகண்ட் ஃபால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த எட்ஜ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நீம் ட்ரீங்க, நம்ம ஊர் வேப்ப மரம் இருந்தது அந்த இடத்துல. நம்ம பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ், நம்ம ஊர் வேப்ப மரம் இங்கே இருக்கே அப்படின்ட்டு அதையும் ஒரு கேப்சர் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து இந்த எட்ஜிலேருந்து எந்த எட்ஜிலேருந்தும், அதுதாங்க கனடாவிலேருந்து ஒரு பியூட்டி பார்க்குறதுக்கு. நீங்கள் எந்த இடத்துலேருந்து திரும்பினாலும் அந்த ஃபால்ஸோட வியூ நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்தப்புறம் ஒரு எலிவேட்டர் வருது. அந்த எலிவேட்டரில் உள்ளே போயிட்டு கீழே போகுது. போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத் வரும், திருப்பியும் அதுலேருந்து வெளில வரணும். ஆக்சுவலி லாஸ்ட் இயரே பசங்க பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த நயகரா ட்ரிப்புக்கு. ஆக்சுவலி எல்லாம் பிளான் ஆகிடுச்சு, கிளம்ப போகிறோன்னு போது நைட்டு பாப்பாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. அதனால் வந்து ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த வாட்டியும் வந்த உடனே பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் திருப்பி வேறு ஏதோ ஆக்டிவிட்டீஸ், வேறு ஏதோ வேலை இருந்தது அவங்களுக்கு. தி ஹெல்ட் அப் வித் தர் ஒர்க்கு. அதனால் இது சடனாக டிசைட் பண்ணிட்டு அப்புறம் நைட் டிசைட் பண்ணிட்டு கார்த்தால கிளம்பினோம். பட் ஓவரால் த ட்ரிப் இஸ் வெரி குட். சொல்கிறது மாதிரி எல்லோரும் ஹைப்புன்னுவாங்க. ஹைப்பெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு. பாருங்கள், அந்த டூம்லேருந்து நம்ம வெளில வந்துட்டு அகெயின் ஒரு டூம் உள்ள திருப்பியும் உள்ளே போய் அந்த என்ட்ரி போகிறோம். பட் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒரு போரே இருக்காது. இப்படி பார்த்தா நேச்சுரல் சீனரி, அந்த பக்கம் பார்த்தா பிடிச்சி தெரியும், இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபால்ஸோட வியூ. எத்தனை வாட்டி அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு இருந்தாலும், எத்தனை வாட்டி ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு சலிப்பே இருக்காது. ஒரு வாட்டி பார்க்கும்போதும் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இந்த வழியாக நம்ம இங்கேருந்து அந்த அவங்க கொடுக்குற அந்த ரெயின் கோட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே போக வேண்டியது தான். பெரிய சேஃப்டி மெஷர்ஸ் மாதிரி ஒரு ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, நார்மல் ரெயின் கோட் தான் கொடுத்தாங்க. இதுதான் அந்த ஷிப்பு, நான் காலி ஷிப் எடுத்திருக்கேன். நியர்லி எனக்கு தெரிஞ்சு 1000 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து கீழே டெஸ்க்குக்கு போகிறோம் ஏறுறதுக்கு. அந்த சைடில் ஏற்கனவே முடிச்சுட்டு வந்தவங்க வந்து அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தவங்க இந்த சைடு வந்துட்டுருக்காங்க. மேலே ஆக்கியபை பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் வியூ நல்லா தெரியுன்றதுனால தான் கொஞ்சம் சடன்னு மேலே ஏறணும். அதுக்குள்ளேயும் ஃபுல்லாக ஆகிட்டாங்க, கீழேயும் ஃபுல்லாகிடுச்சு. மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திஸ் இஸ் த வழி. மூவ் ஆனவுடனே அழகாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபால்ஸை போய் கிட்ட பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சது. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணினா கொஞ்சம் பயம்தான், ஸ்விம்மிங் தெரியாது. பெரிய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். பட் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா போட்டே பயங்கரமான சேஃபான ஒரு போட் தான், பயப்பட வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. போட் மூவ் ஆகிடுச்சு. எல்லாருமே ஒரே கத்தல் சவுண்டு, சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் லைட்டாக வீடியோ ஆன் பண்ணி விட்றேன் வாய்ஸை. நான் இந்த சைடு நின்றுட்டு இருந்தோம். பட் இந்த சைட் போட் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபால்ஸ் சைட் மூவ் ஆச்சு. எல்லோரும் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சவுண்டு, விசம்பிள் எல்லாமே இருந்து ஆப்போசிட் டைரெக்ஷன், நம்ம நின்று வீடியோ எடுத்த பார்த்திங்கன்னா அந்த டைரெக்ஷனு அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு மெதுவாக போயிட்டு இருந்தோம். பட் ஜாலியாக இருந்தது, எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அழகாக ரெயின்போ தெரிஞ்சிச்சு, பார்க்கவே அழகாக இருந்தது. இது வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம க்ராஸ் பண்ணுறோம் யூஎஸ் பார்டர் கிட்ட இருக்கிற அந்த குட்டி ஃபால்ஸு. ரெயின்போலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு, இதில் நிறைய பேர் 2-3 வாட்டி வந்தவங்க, சிலர் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. மூவ் ஆகிறதே தெரியல போட்டு. பட் கிட்ட போக 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 அந்த சாரல், அந்த சவுண்டு, மக்களோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அவங்க கத்துறது, என்ஜாய் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது. அதுக்கிடையில் வந்து அவங்க ரேடியோவில் வந்து மேலே அவங்க வாய்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த இடத்துல டைரெக்ஷன் மூவ் ஆகுது,
இந்த இடத்துல இப்படி திரும்புது, இவ்வளோ ஃபீட்லேருந்து தண்ணி இவ்வளோ டென்சிட்டிலேருந்து வந்துட்டுருக்கு, இவ்வளோ டெப்த் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் விழுந்துட்டுருக்கு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாமே ஓவரால் நல்லா இருந்தது. ஒருத்தரோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன், ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நம்ம கிட்டே போகிறோன்னு நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருந்தேன். பட் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. என்னால் முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கெல்லாம் கரெக்டாக தாங்க கேப்சர் பண்ண முடியுது. கிட்டே போகும்போது அந்த ஃபால்ஸோட மொத்த தண்ணி சொல்லப்பட்டுருச்சு. என்னால் வந்து அந்தளவு கேப்சர் பண்ண முடியல. கரெக்டாக அந்த இடம் போய் இதாங்க அப்படி அந்தளவுக்கு போய் திரும்ப போட்டு திரும்ப அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணும் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே திரும்பும்போது அது சொல்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. ரொம்ப டெட்லியான எக்ஸ்பீரியன்ஸு. இது கிட்ட வரைக்கும் போகுது. போட் அப்படியே அந்த எட்ஜுக்கு போய் திரும்பி ரிவர்ஸ் ஆனப்போ தான் என்னால் எடுக்க முடியுது. ஏன்னா அப்படியே நான் ஒரு நிமிஷம் நின்றுட்டு கேமராலாம் அப்படியே விட்டுட்டு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ கிட்ட நம்மளால் வந்து ஒரு ஃபால்ஸ் அதுவும் இப்படி அதை சொல்ல முடியலைங்க, எனக்கு சொல்ல தெரியல. விழுகிறத நம்ம இவ்வளோ கிட்டேருந்து பார்க்குறோம். அந்த மொத்த சாரல் மேலே விழுதுங்க. அந்த எட்ஜு வரைக்கும் போட்டு போய் அப்படியே திரும்புது. அந்த இடத்துல விழுமா என்ன ஆகும் அந்த ஒரு பயம் வந்தது. பட் அங்கே போகும்போது அந்த பயமே தெரியலன்னு அந்த ஃபால்ஸோட இந்த தண்ணி அந்த புகையில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த மூமெண்ட்டில் வந்து அதை கேப்சர் பண்ணணுன்ற தோணல. அதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். அங்கே என்ஜாய் பண்ண தாங்க தோணுச்சு. கேப்சர் பண்ணணுன்றது மைண்டுக்கே வரல. நான் மட்டும் இல்லை, இருந்த எல்லாருமே ஃபோன்ஸை கீழே வச்சுட்டு அடுத்த சைட் வச்சுட்டு அந்த ஃபால்ஸ் விழுறதும் அந்த போட்டு அந்த திரும்பி அது கிட்டே போய் திரும்புறதையும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு அடியே இந்த ஃபால்ஸ் கிட்டே வந்து அப்புறம் தான் நாங்கள் சுதாரிச்சுட்டு ஆரம்பித்தோம். அந்த தூரத்துலேருந்து இவ்வளோ கிட்டே நம்ம வந்திருக்கோமா அப்படின்ட்டு திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். எட்ஜுக்கு வந்தப்புறம் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், இன்னொரு ரவுண்டு கூட போகலாம், இன்னொரு ரைடு கூட போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு நான் பிள்ளைங்களை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லைங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். லைஃப்பில் பார்ப்போமான்னு நான் நினச்சி கூட பார்த்து கிடையாது. நான் நினச்சது வந்து ஸ்விட்சர்லாண்ட், மால்தீவ்ஸ் போகணுன்னு நினச்சேன். பட் நான் இங்கே ஸ்னோ பார்த்ததுனால எனக்கு ஸ்விட்சர்லாண்ட் ஐடியாவே போயிடுச்சு. இதுதான் யூஎஸ் சைட்லேருந்து போகிற போட்டுங்க. பட் இது வந்து வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், நேச்சர் அண்ட் பிள்ளைங்கனால என்னால் இந்த இடம் பார்க்குறது எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த போட்டிங் நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா 6:13 அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்லாட்டு. அது அப்பயே பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குது. பட் நாங்கள் பிளான் பண்ணி தான் அது ஈவினிங் பார்க்கணும், ஏன்னா வெயில் இருக்கும், ஷேடோ இருக்கும். பட் 6:30க்கு வந்தாலே அவ்வளோ வெயில் இருந்தது. இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஜேர்னி பிஹைண்ட் ஃபால்ஸ் போனோம். இது தெரிஞ்சு நயாகராவில் மஸ்ட் விசிட் பிளேஸில் அதுவும் ஒன்றுங்க. ஆக்சுவலி போட் எல்லாருமே போவாங்க. அந்த ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் யாருமே பெருசாக போக மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஆரிஜின். தண்ணி எங்கேருந்து வருது, எவ்வளோ டென்சிட்டியில் வருது, எவ்வளோ அழகாக அதை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது கம்பல்சரி நயாகரா போகிறவங்க அந்த ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். நம்ம இதை முடிச்சிட்டோம். போட்டிலேருந்து வெளில வந்துட்டு எங்களுக்கு நல்ல பிரேக் இருந்தது. நாங்கள் போய்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெண்டீஸில் போய் கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் 8:30 எங்களுக்கு ஸ்லாட்டு. நாங்கள் அந்த டைமுக்கு வந்தோம். அது எக்ஸ்ட்ரீம் ஒரு லாஸ்ட் அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். அது உள்ளே வந்துட்டு அந்த டனல் உள்ளே வரணும். அந்த டனலில் வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். இதுதான் அந்த பிஹைண்ட் த ஃபால்ஸ். இந்த மேலேருந்து அந்த கொட்டுற இடம், அது எத்தனை டென்சிட்டி தெரியுமா? அந்த கொற்றை இடத்து அங்கேருந்து ஃபால்ஸ் வந்து இப்படி இந்த இடத்துல வருது பார்த்திங்களா? அந்த இடம் வந்து நம்ம கை வச்சு தொடர டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அங்கேருந்து கீழே வருது இந்த போட்டு வர இடத்துக்கு. நம்ம அந்த போட்டு கிட்ட தான் போயிருக்கோம். எனக்கு பார்க்க வேப்பாக தான் இருந்த நேச்சர் எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 o'clock லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. நயாகரா லைட்ஸில் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. கலர்ஸ் மாறிக்கிட்டே இருந்தது. அது அந்த கண்ணை விட்டு எடுக்கவே முடியலைங்க. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்திங் USDன்னு சொல்லிட்டு ஒரு 10 lakh பீப்புள் இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஷார்ப்பாக 10 o'clock நைட் வந்து கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 10 minutes கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் ஆகுது. அந்த கிராக்கர்ஸு, அந்த கலர்ஸில் நயாகரா எதுவுமே சொல்ல முடியலைங்க. நைட் வைப்ஸ் ஆஃப் நயாகரா எல்லாமே அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னோட சேர்ந்து நயாகரா என்ஜாய் பண்ணதுக்கு தேங்க்யூ. Subscribe for such interesting videos.